இன்னையோட குவார்டர் ஃபைனல் செகண்ட் குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் ராஜகோபாலபுரம் விசஸ் வளத்தர கோட்டை. ராஜகோபாலபுரம் இதில் டாஸ் பண்ணி ஃபீல்டிங் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. வளத்தர கோட்டை ஓப்பனிங் பேட்ஸ்மனா வழக்கம் போல தோனி முத்தா மற்றும் உதயா. ஸ்ட்ரைக்கில் தோனி முத்தா, ஆன் ஸ்ட்ரைக்கில் உதயா. ஃபர்ஸ்ட் ஓவர் ஷாட்னா சிவா. முதல் பாலே குறுக்கு எடுத்துட்டாங்க. மிட் விக்கெட் ரேஞ்சில் குவிக் ராட்ராவால இருக்கு. பவுண்டரியோட இந்த இன்னிங்ஸாக ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. நல்ல ஸ்டார்டிங் வளத்தர கோட்டை சைட்லேருந்து. அடுத்த பந்து இந்த தடவையும் அதே டைரக்ஷனில், ஆனால் ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் போல சான்ஸ் ஃபார் கேப்பில் போய் ட்ராப் ஆகிருக்கு. பாலை இன்னும் துரத்தி ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் ரன்னிங் பண்ணி பார்ப்போம். 2 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கிளாஸா லாங் ஆன்ல சான்ஸ் ஃபார் 6. இதோ ஷார்ட் பண்ணியிருக்காங்க தோனி முத்தா அக்கௌண்ட்டை. இந்த இன்னிங்ஸில் வர முதல் 6 இன்னைக்கு டேல. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை சப்போர்ட் பண்ணி லாங் ஆன்ல சான்ஸ் ஃபார் பவுண்டரி கன்ஃபார்ம். பவர் பிளேக்காக இருந்தனால பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 4 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க தோனி முத்தா. நெக்ஸ்ட் ஒன் அகைன் இந்த தடவை அண்டரில் குவிக்ராகவே வந்திருக்கு. அம்பேர் கால் டாட் பால். அட்லாஸ்ட் இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சுக்கான்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கிளாசிக்கா லாங் ஆஃப்ல அது மாறி அலாஸ்ட் இந்த ஆரோட இந்த பவர் பிளே ஓவரை முடிச்சிருக்காங்க. நல்லாவே முதல் பவர் பிளே ஓவரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் தோனி முத்தா. முதல் ஒரு முடியல 22 ஆடி இருக்காங்க தோனி முத்தா பேட்ல இருந்து மட்டுமே 22 ரன் வந்துருக்கு. செகண்ட் பவர் பிளே ஓவர் ஸ்டார்ட்னா ராஜா. செகண்ட் பவர் பிளேயோட ஃபர்ஸ்ட் பால் டிஃபெண்டுக்கு போனாங்க. தரையோட கேப்பில் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட சிங்கிள் கிடச்சிடும். கண்டிப்பாக சிங்கிள் ஒவ்வொருத்தருக்கு உட்கார்றதுனால இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்துடும். அந்த ஸ்டாப் கண்ணன் அங்கே லாங் ஆஃப் லாங்கில் இருந்து ஒரு பேக்கப் ஈஸி 2. அகெயின் மிஸ்ஃபீல் பண்ணி இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஈஸி 3. அடுத்த பந்து இந்த தடவை சப்போர்ட் பண்ணி பாயிண்டில் கட் பண்ணாங்க. பாயிண்டில் பவுண்டரி வந்திருக்கு. பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. அதுக்கேற்ற பலூனு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை சப்போர்ட் பண்ணி போனாங்க. அவுட் சைட் நல்ல டேக்கன் பார்த்தா முக்கியமான கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரிஸாக வந்துக்கிட்டு இருக்கு. 2 ரன்னும் கால் பண்ணியிருக்காங்க. ஈஸி 2. அட்லாஸ்ட் இந்த 2 முக்கியமான விக்கெட்டோட கேட்சை ட்ராப் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இதுக்கான பலன் கிடைக்கும் தான் நினைக்கிறேன். அந்த சைடில் மிஸ் பண்ணது கேட்சா இல்லை மேட்சான்றதை பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அவுட் சைடு அகைன் கேட்சுக்கான ட்ரை இருந்திருக்கணும் கண்டிப்பாக. பவுண்டரி கிடச்சிருக்கு. கேட்சை விட்டு அடுத்த பந்தே பவுண்டரியை மாற்றி கொடுத்துருக்காங்க தோனி முத்தா. லாஸ்ட் 2 முருந்தி ஓவர் இந்த தடவை கிளாஸாக எடுத்தாங்க. கவரேஜ் ஏன்னா நல்ல ஸ்டாஃப்ங்க ஃபீல்டர் விட்டுருந்தா கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். டாட் பாலாவும் மாறி இருக்குது. டாட் பவுல் பவர் பிளேயோட லாஸ்ட் 2 more. இந்த தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க. தெளிவான பேட்டிங் இங்கே தோனி முத்தாட்ட இருந்து. தப்பான த்ரோ அங்கே நல்ல பேக்கப் சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் 2 பவர் பிளே ஓவரில் 36 ஆடி இருக்காங்க. தேர்ட் ஷாட்னா மணி ஆல்ரவுண்டர் மணி. முதல் பாலே ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. சரியான பவுலரை துரத்தி போயிருக்காங்க. பாலர் ரன்னிங் அப்படின்னு பார்ப்போம். 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. எப்படி ஆடணுமோ அதே மாதிரி மேட்ச் எடுத்துருக்காங்க. டேரக்ட் ஹிட் ஆயிருக்கு. அம்பேர் கால் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நாட் அவுட். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை பாலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாயிண்ட் டைரக்ஷனில் நல்ல கட்டாகவும் இருந்திருக்கு. கண்டிப்பாக பவுண்டரி போயிடும். பவுண்டரி பாலுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணனால பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை டிஃபெண்டுக்கு போனாங்க. குவிக்கராக வந்திருக்கு. டாட் பால் பேக் ஃபுட் லென்த்தில். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அப் டு அக்கரில் இன்சைட் டேஷ் ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை டாஸ் பால் ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. லாங் ஆஃப்ல வாய்ப்பான்னு பார்ப்போம். நல்ல ஸ்டாப் அந்த லைனில் 2ஆம் ரன்கான காலம் இருந்திருக்கு. நல்ல த்ரோர் தான் அந்த லைனில் விக்கெட்டாக இருந்திருக்கும். சிங்கிள். 3 ஓவர் முடிவில் 45 ஆடி இருக்காங்க. வளத்திர கோட்டை எந்த ஒரு விக்கெட் இழக்காமல். 4th ஓவர் ஷாட்னா ராஜா. அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் போலே பாடி அட்டாக்கோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லெக் பையில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி மிட் விக்கெட் போயிருக்கே. பவுண்டரி இதோ இந்த ஓவரில் முதல் பவுண்டரி. இது வரைக்கும் செட்டில் ஆகி 45 ஆடி இருக்காங்க. இன்னும் 5 ரன் அடிச்சா தோனி முத்தாவோட ஆஃப் செஞ்சுரி. நெக்ஸ்ட் ஒன்
ஸ்டெப் அவுட் பண்ணி லீடிங் கேட்சை எடுத்திருக்காங்க. நல்ல கேட்ச் இங்கே ட்ராப் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன். நல்ல விக்கெட்டை இந்த கேட்ச் மூலிமா எடுத்து கொடுத்துருக்காங்க. தோனி முத்தா ஆட்டமிலேருந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேனா கார்த்திக் ஸ்ட்ரைக்கில். தோனி இடத்த பூர்த்தி செய்வாரான்னு பார்ப்போம். தோனி முத்தாவோட இடத்த 5 ரூபா வெரைட்டி போனாங்க கட்டுக்கு. சைடு ஃபீல்டில் நல்ல ஷாப் பார்ப்போம். சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து. இந்த தடவை ஸ்லாட்டில் அப்பு ஆக்கிறல வித்தை கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரைட் ஃபீல்டர் நல்லா சாப்பிட ரன்னிங் பண்ணிட்டு பார்ப்போம். சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து. பேக் ஃபுட் லென்த்தில் சரியான கனெக்டில் நல்ல ஒரு லைன் லென்த்துக்கு பவுலர் கையிலேருந்து சிங்கிள். கன்சிடராக 3 சிங்கிளை பதிவு பண்ணியிருக்காங்க கார்த்திக். அதான் சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க ராஜா. இங்கே 4 ஓவருக்கு 52 ஆடி இருக்காங்க. 5th ஓவர் ஸ்டார்ட்னா மணி நினைக்கிறேன். 5th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் 6. கார்த்திக் பேட்லேருந்து முதல் 6 இந்த இன்னிங்ஸில். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை கட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரைட் டு தான் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பண்ணி பார்ப்போம். 2வது வந்து கால் பண்ணியிருக்காங்க. லேட் த்ரோ ஈஸி டு. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. அது மிடில் ஆஃப் த பேட்டில் பெரிய 6. கார்த்திக் பேட்லேருந்து 2வது 6 இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஆப் டேக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு கம்பேக் டெலிவரி பவுலர் கையிலேருந்து டு த ஃபீல்ட். நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஷார்ட் பால் பேஸ் யூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. சான்ஸ் ஃபார் 6 பார்ப்போம். ஃப்ளாட்டாகவே போயிருக்கு. 6 உதயா பேட்லேருந்து முதல் 6 இன்னைக்கு இன்னிங்ஸில். நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை இன்சைட் எட்ஜ் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. மிஸ் ஃபீல்டு இல்லை டாட் பவுல். சீனியரோட இன்னொரு முடிச்சிருக்காங்க. 5 ஓவர் முடிவில் 73 ஆடி இருக்காங்க. வல்லத்திரா கோட்டை 1 விக்கெட் இழந்து. 6th ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. அப்போ வித்தை கொடுக்காத பந்து வீச்சும் கூட டிஸ்டன்ஸ்லேருந்து வரணும் ஃபீல்டர். நல்ல ஷாப் பார்த்தா மிஸ் ஃபீல்ட் ஆயிருக்கு. 1 2 மாறி இருக்கு. ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன். ஆப்டாக்கில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு லோட்டஸை கனெக்ட் பண்ணி கேப்பில் எடுத்தாங்க. தரையோட குயிக்கராக ட்ராவலாக இருக்குது. பவுண்டரி கவர் திசையில் வர முதல் பவுண்டரி இன்னைக்கு டேல. நெக்ஸ்ட் ஒன். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை சரியான டாட் பாலா மாதிரி இருக்குது. கம் பேக் ஃப்ரம் பவுலர் டாட் பவுல். லாஸ்ட் 3 முடிஞ்சு ஓவர். இந்த தடவை கட்டுக்கு போனாங்க. பாயிண்ட் திசையில் குயிக்கராக ட்ராவலாக இருக்குது. பேக் டு பேக் 2 பவுண்டரிஸை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஓவரில் கார்த்திக். நெக்ஸ்ட் ஒன். லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி தரையோட கேப்பில் தள்ளினாங்க. ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர். நல்ல ஸ்டாப் பண்ணி ஃபீல்டர். சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். அப் டு அக்கரை தெளிவாக எடுத்தாங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். சான்ஸ் ஃபார் 6. உதயா பேட்டில் முதல் 6 இந்த ஓவரா லாஸ்ட். இந்த 6ஓட இந்த ஓவர் முடிச்சு கொடுக்காங்க. இது வரைக்கும் எல்லா ஓவரையும் எக்ஸ்பென்சிவாகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க 2 பேருமே. 6 ஓவர் முடிவில் 90 அடி பிடிச்சிருக்காங்க. டீமோட ஆஃப் செஞ்சுரியை கடந்து 90 போயிருக்கு. ஃபுல் செஞ்சுரியை கடந்து நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட பணம் ஸ்டார்ட்னா கண்ணன். முதல் பாலே அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வச்சு கேப்பில் மிஸ் ஃபீல்டு ஆயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். பவுண்டரி போகலைனாலும் இங்கே ரன்னிங் பிட்வீன் 2 கிடச்சிரும். ஈஸி 2. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை ஹுட்லந்தில் தெளிவாக அடிச்சாங்க. டாட் பால் நல்ல கீப்பிங்காக ராஜால இருந்து. நெக்ஸ்ட் ஒன். இந்த தடவை வந்த சைடை ரியாக்ட் பண்ணாங்க. பாலுக்கு ஏற்ற மாதிரி கவர் ரிகேல வர முதல் 6 இந்த டோர்னமெண்ட்டில் இந்த இன்னிங்ஸில். அடுத்த பந்து இது வரைக்கும் எக்ஸ்பென்சிவாக போயிருக்கு. 100 கடந்துருமான்னு பார்ப்போம். அகைன் இங்க வாட்டர் ஷாட்டிங்க. அதுவும் 6 பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காங்க. இதோட இந்த ஃபுல் செஞ்சுரியை பதிவு பண்ணுறாங்க வல்லத்திரா கோட்டை இன்னைக்கு இன்னிங்ஸில். இன்னைக்கு டோர்னமெண்ட்டில் இந்த டோர்னமெண்ட்டில் வர முதல் செஞ்சுரி மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். ஸ்டெப் அவுட் பண்ணி போனதை பார்த்து ஃபுல் பேக் லென்த்தில் இழுத்து போட்டாங்க. டாட் பவுல். அடுத்த பந்து அப் டு அக்கரை தெளிவாக எடுத்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட். அதுவும் பெரிய 6. அதான் சிந்தாரோட இந்த இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க வல்லத்திரா கோட்டை. 7 ஓவர் முடிவில் ஃபுல் செஞ்சுரியை கடந்து 110 கடந்திருக்காங்க. 111 அப்படின்ற டார்கெட்டில் வெளியே போகிறாங்க. ராஜகோபாலபுரம் நல்ல டார்கெட்டாக இருக்கும். நல்ல சேஸாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். 111 அப்படின்ற டார்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கண்ணன் மற்றும் மணி லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் உள்ளே வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கிங்கில் கண்ணன், நான் ஸ்ட்ரைக்கிங்கில் மணி.
ஃபஸ்ட் ஓவர் ஸ்டார்ட்னா மதன் அன்னைக்கு டேல மேடன் ஓவரை பதிவு பண்ணால் மதன் ஃபஸ்ட்டு பவர் பிளேயர் ஸ்டார்ட்னா ஃபஸ்ட் பால். முதல் பாலே ஏறி கம்மிட்டே நின்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி பந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஆரோட இந்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. சாரி பவுண்டரியோட இந்த இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. கண்ணை நல்லா ஸ்டார்ட்டாகவும் இருந்திருக்கு. நல்ல சேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பந்து முதல் பாலே நாளோட ஸ்டார்ட் பண்ணிங்க. நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் பேட்ஸ்மேன் கண்ணனுக்கு. பின்னாடி ஒரு பேட்ஸ்மேனுக்கு நல்லா இருக்கும். அப்படியே கேட்கல கம்பேக் இன் டெலிவரி இங்கே கண்ணன் கையில் மதன் கையில் இருந்து சாரி டாட் பால். அடுத்த பந்து இந்த தடவை சப்போர்ட் பண்ணி போனதை பார்த்து வெளியே இழுத்து போட்டாங்க. அம்பேத்கால் ஒயிட். அடுத்த பந்து ரீபால். அப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு பவுலர் போட்டு பவுலர் ஸ்டாப் பண்ணாங்க. டாட் பால். ஒரு பால் 4 வெடி கொடுத்தாலும் அடுத்து இருந்த 2 கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். மாத்தன் இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் கிளாஸ்க்கு எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் 6 தான் நினைக்கிறேன். 6 இதோ கண்ணன் பேட்லேருந்து முதல் 6 நல்ல சேஸ் ஆரம்பிச்சிருக்கு இங்கே கண்ணன் கையிலேருந்து. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஏறி கமிட் ஆகி லோட்டாஸாக கனெக்ட் பண்ணி எடுத்தாங்க. தரையோட தரையா நல்லா ஷாப் கூட 1 பவுன்ஸில் ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். சிங்கிள் நல்ல கீப்பிங்க தோனிமுத்தா. லெஃப்டி சந்திக்கிற முதல் பந்து இதோ முதல் பாலை குறுக்க எடுத்துட்டாங்க. அது பேக் டு பேக் பவுண்டரிஸ் மலையை பொழிஞ்சிருக்காங்க பவர் பிளேலேயே. நல்ல சேஸாக இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி நல்ல சேஸாக தான் இருந்திருக்கு. முதல் ஒரு முடிவில் 18 ஆடி இருக்காங்க. ராஜா கோபாலபுரம் இந்த ஒரு விக்கெட் இழக்காம நல்ல பவர் பிளேயரை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். சாரி கவர் பண்ண முடியல. ஃபோனை எடுக்கிறதுக்குள்ள பந்து போட்டாங்க. முதல் பாலே 6 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை இந்த ஓவரை கண்ணன். அடுத்த பந்து இந்த தடவை டாப் சான்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. முக்கியமான கேட்ச் ட்ராப் ஆயிருக்கு. வெல் செட்டில்டு பேட்ஸ்மேனோட கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஈஸி டூ. ஸ்டோன் இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் கேட்சை ட்ராப் பண்ணதுக்கான பலன் இதான் கிடைக்கும். 4 கேட்ச் எடுத்தால் மேட்ச் மாறிடுன்றது இந்த இன்னிங்ஸில் தெரியும் நினைக்கிறேன். பவுண்டரி பேக் டு பேக் பவுண்டரிஸ் மலையை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே கண்ணன் ஒரு சைடில். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்லாட்டுக்கு தான் வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அங்கே 6 பார்ப்போம். அதுவும் மாதிரி பேக் டு பேக் ஒரு 6 நாளாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த ஓவரில் வர 2வது 6 ஒரு நாளாக பதிவு பண்ணியிருக்காங்க கண்ணன். கிளாசிக் இன்னிங்ஸ். அடுத்த பந்து அகைன் இந்த தடவை கிளாஸுக்கே எடுத்தாங்க. காலை போட்டு இந்த தடவை பவுண்டரி கிடச்சிட்டு பவர் பிளே கிடந்தனால பவுண்டரி பேக் டு பேக் இந்த ஓவரில் 2 6 2 நாளாக பதிவு பண்ணியிருக்காங்க. இயர்லியாக சேஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க பவர் பிளேவிலே. கிளாசிக் கண்ணன் இன்னிங்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. விட்டது கேட்சா இல்லை மேட்சா அப்படின்றத பார்ப்போம். அடுத்த பந்து அப் டு அக்கரா ஸ்ட்ரெயிட் எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் நல்லா டேக்கனுங்க. கீப்பர் மிஸ் மறைச்சிருக்காங்க. கேட்சை எடுக்க முடியல. நல்லா அடிந்த கிளாசிக் கண்ணன் ஆட்டம் இழந்து வெளியே. 2 ஓவர் முடியல 42 ஆடி இருக்காங்க. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண குமரேசன். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே படார்னு மிட் விக்கெட் ரீதியில் வர முதல் 6 நினைக்கிறேன். 6 லெஃப்ட்டுக்கு எதுக்கும் வேகமாக எடுத்தாங்க. பந்துக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க பேட்டை. முதல் பாலே 6 அடிச்சு வெல்கம் பண்ணியிருக்காங்க குமரேசனை. நெக்ஸ்ட் ஒன் அகைன் அப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு கம்பேக் கிங் டெலிவரி ஃப்ரம் பவுலர் குமரேசன். நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய சுத்தலுக்கு போனாங்க. கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். பவுலர் பேக் டு பேக் 2 பந்தை கான்ஸ்டிடியூவாக பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க டாட்டா. நெக்ஸ்ட் ஒன் அடுத்த பந்து இந்த தடவை லெக் ஸ்டம்பை கிளியராக பதம் பார்த்துருக்கு. இது வரைக்கும் நல்லா அண்ணன் மணியோட விக்கெட்டாக பதம் பார்த்துருக்காங்க குமரேசன். பேட்ஸ்மேனா சிவா நேத்திங்கல ரெஸ்பான்சிபிளாக மேட்ச் எடுத்து ஜெயிச்சு கொடுத்தாங்க ராஜகோபாலபுரத்துக்காக. இன்னைக்கு என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் குமரேசன் டு சிவா. அப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு முதல் பாலே 6 விட்டு கொடுத்தாலும் ரிமைனிங் உள்ள பந்தை சூப்பராக போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல் அடுத்த பந்தை டாட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க குமரேசன். லாஸ்ட் 1 மோர் நினைக்கிறேன். இந்த ஓவரோட லாஸ்ட் 1 மோர். அகைன் இந்த தடவை ஃபுல் பேக்லேருந்து முடிச்சாங்க பவுலர் சரியான கனெக்டிவ் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க குமரேசன். எந்த ஒரு பெரிய ஸ்கோர் இல்லாமல் ஒரு 6 விட்டு கொடுத்தாலும் மீதம் 5 கரெக்டாக போட்டு கொடுத்துருக்காங்க. 3 ஓவர் முடிவில் 49 அடிக்க முதல் பாலே பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிளோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கார்த்தி. 4th ஓவர் ஸ்டார்ட்னா 3 ஓவர் முடிவில் 49 ஆடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கரில் வித்தே கொடுக்காத பந்து வச்சு ஸ்ட்ரெயிட்டு தான் ஃபீல்டர் நல்லா ஷாப் கூட ரன்னிங் பிடின்னு பார்ப்போம். சிங்கிள் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை குட்லேந்தில் தெளிவாக அடிச்சாங்க. குத்துறோட நல்லாவே திரும்பி இருக்கு டாட் பவுல். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை டாஸ் பால் பனிஷ் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருக்காங்க. லெக் சைடில் வந்த பந்து
ஒய்டு தான் கொடுத்துருக்காங்க. போன பால் ஒரு ஒய்டை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை கொடுத்துருந்தது நல்லாவே திரும்பி இருக்கு. அம்பேர் ஸ்கால் ஒய்ட் பேக் டு பேக் ஒய்டை பற்றி கொடுத்துருக்காங்க கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் ஆப்டர் அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து வீச்சு டேரக்டாக இடிக்கிற இருந்திருக்கும். டேரக்ட் டு மிஸ் ஆயிருக்கு. ரன்னிங் முடியும் சிங்கிள் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். அடுத்த பந்து இந்த தடவை பேச எடுத்தாங்க. விக்ரா போயிருக்கு. 9 ரன்னிங் முடியும் சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. பேக் டு பேக் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஷார்ட் பால் பேச யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துருக்கலாம். ஆனால் டைமிங் இல்லாத காரணத்தினால ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் சிங்கிள். அட்லாஸ்ட் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க. கார்த்தி நல்லா பேக்கப் 56 அடிக்காங்க. இந்த ஓவரில் முதல் பந்தே கேட்சுக்கான ட்ரை இருந்துச்சு. ஆனாலும் கேட்சை பிடிக்க முடியாமல் பவுண்டரி விட்டுருக்காங்க. பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை சேம் டைரக்ஷனில் குவிக்கராக ட்ராவல் ஆயிருக்கு. அதுவும் 6 ஒரு கேட்சை விட்டால் இதாக நடக்கும். கண்டிப்பாக ஒரு 6 நாளை குவிக்கராக பதிவு பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன். பேட்டிங்கில் சிவா. அடுத்த பத்து இந்த தடவை ஸ்லாட்டுக்கு தான் வந்தாங்க. தரையோட தரையா பேருக்கு கேப்பில் எல்லாரும் தோனி முத்தா மிஸ்ஃபீல்டு நல்ல ஸ்டாப்புண்ட பேக்கப் வந்து 2வது மாறி இருக்கு. இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. லாங் ஆஃப்ல பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபிளாட்டாக ஒரு பவுண்டரி சிவா பேட்லேருந்து தொடர்ச்சியா 2 4 ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க. சிவா ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கு ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை பாக்ஸ் லைனுக்குள்ளே தான் வந்து நினைக்கிறேன். அம்பேர் ஸ்கோர் டேரக்டாக இருந்தால் விக்கெட் எடுத்துட்டு கண்டிப்பாக ஒய்டு கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஒய்டு +1 லாஸ்ட் ஓவர் இந்த ஓவர். இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. குறுக்க மிடில் கிரவுண்ட் ட்ராவலாக இருக்குது. அந்த ஸ்டாப் கூட ரன்னிங் பண்ணி சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள். தப்பான த்ரோ. நல்ல பேக்கப் மாதான். அகைன் தப்பான பால் பனிஷ் பண்ணிட்டாங்க. லெக் ஸ்டம்புக்கு வந்தாங்க. லெக் ஸ்டம்ப் சைடு விளாண்டாங்க. பாலுக்கு ரியாக்ட் பண்ணி பவுண்டரி கிடச்சிருக்கு. அதான் சின்ன பவுண்டரியோட இந்த ஓவரை முடிச்சு கொடுத்துருக்காங்க குமரேசன். மீதமுள்ள 12க்கு 32 6 ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரைட் நல்ல டேக் அண்ட் லைன் விக்கெட்டோட இந்த ஒரு ஸ்டார்ட் பண்ணிக்காங்க கார்த்தி. நியூ பேட்ஸ்மேனா ராஜா ஸ்ட்ரைக்கில் இந்த தடவை பேட்டில் நிற்கிறதுக்கு நினைக்கிறேன். கீப்பர் கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. அடுத்த பந்து ஷார்ட் பால் பேச யூஸ் பண்ணி எடுத்தாங்க. கேப்பில் போயிருக்கு. அந்த ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும். சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை அடி வந்தாங்க. சரியான கணக்கு கேப்பில் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும். அடுத்த பந்து இந்த தடவை இன்சைட் ஆக்ஷன். பவுலரே போயிருக்காங்க. சிங்கிள் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன் மோர் இந்த ஓவர். அப் டு அக்கரில் வித்தை கொடுக்காத பந்து ஸ்ட்ரைட் பவுண்டரி கிடச்சிருக்கு. பவுண்டரி எல்லா சின்ன பவுண்டரியோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க கார்த்தி. மீதமுள்ள 6க்கு 25 ஆடணும். செகண்ட் இன்னிங்ஸோட ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. லெக் பை மூலியமாக சிங்கிள் அலோவ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக சிங்கிளில் கிடச்சிருக்கு. சிங்கிள். மீதமுள்ள 5க்கு இன்னும் 24 ஆடணும். ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. இந்த தடவை பிச்சுட்டு போயிருக்கு மிட் விக்கெட் ரீஜனில். அதுவும் 6 அங்கே சிவா பேட்டை முதல் 6. மீதமுள்ள 4க்கு 3 பேர் செட் அடிக்கணும். மீதமுள்ள 4க்கு 18 மேட்ச் ஆன் ப்ரெஷர். 4க்கு 18 அப் டு அக்கரில் தெளிவாக அடிச்சாங்க. பாக்ஸில் டாட் பால். அம்பேர் கால் என்ன கொடுக்குறான்றதை பார்ப்போம். டாட் பால் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவை ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. சைடு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் முடியும் பார்ப்போம். 2 ரன் கால் பண்ணியிருக்காங்க. இசி 2 இல்லை ரன் அவுட். 1 ரன் ப்ளஸ் ரன் அவுட். நெக்ஸ்ட் ஒன் ஏறி கமிட்டியாக பெரிய ஸ்டோலுக்கு போனாங்க. ஹுட் லென்த்தில் ஃபுல் பேக் லென்த்தில் தெளிவாக அடிச்சாங்க. டாட் பால். இங்கே ஆல்ரெடி மேட்சுக்குள்ளே வந்துட்டாங்க வளர்த்திரா கோட்டை. நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கரை தெளிவாக ஸ்ட்ரைட் எடுத்தாங்க. சான்ஸ் வர ஆறான்னு பாப்பா. ஃப்ளாட்டாகவும் போயிருக்கு. 6 அதான் சிந்தாரோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க வளர்த்திரா கோட்டை. வெல் பிளேட் பை சிவா. ரெஸ்பான்சிபிளாக எடுத்து வந்தாங்க கடைசி ஒரு வரைக்கும். நல்ல மேட்ச் நல்ல பேட்டில். வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.